சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தோல்வி என்பது நீ பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும்போது உனக்கு வராது. அதை கண்டு எப்பொழுதும் நீ ஓடி ஒளிகிறாயோ அப்பொழுதுதான் தோல்வி உன்னிடத்தில் வரும். இன்று உனக்கு இருக்கும் கஷ்டம், வலி, வேதனை அனைத்தையும் உன் சாயப்பா நான் நிச்சயம் சரி செய்து தருவேன். என் சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் எனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்காது என்றும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. நான் சொல்வது அனைத்தையும் நீ புரிந்து கொள்ள இன்னும் உனக்கு இந்த நாமத்தை இன்னும் தரவில்லை. உனது வெற்றியை பாதையை உருவாக்கும் வேளையில் உன் சாயப்பா இறுதியான இடத்தை எட்டிவிட்டேன். நீ என்னை நம்பினாலும் நம்பாமல் விட்டாலும், நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலும் இல்லை, நீ வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலும் அவமானப்பட்டாலும் இல்லை, உன் வாழ்க்கையை நீ சகித்து கொண்டு வாழ்ந்தாலும் சரி, ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும். உனக்கான நல்ல விஷயம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. நீ கேட்டதை உன் கைகளில் நீ சந்தோஷப்படும் அளவு நான் கொடுக்கப் போகிறேன். நீ இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உனக்கானவர்களை உனக்கு உன் சாயப்பா நான் எதையும் பார்த்து செய்வேன். எது உனக்கு நல்லதோ அதை மட்டுமே நான் உன் கைகளில் கண்டிப்பாக சேர்ப்பேன். நீ யார், எப்படிப்பட்டவன் என்பதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அப்படி நிரூபிக்க வேண்டுமானால் நீ கடைசியில் பெறப்போவது கெட்டவன் என்ற பெயரை மட்டும்தான். நீ உன் கடமையை மட்டும் சரிவர செய்தாலே போதும். இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் உறவுகளும் உன்னை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நீ இரு. இது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். எல்லா கேள்விகளும் பதில் காலத்தின் கைகளில் கிடைக்கும். நீ என்னிடம் கேட்டது ஏன் தாமதமானது என்றும் அது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை என்பதும் காலம் உனக்கு பதில் சொல்லும். என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக நான் அதை உனக்கு உணர்த்துவேன். நீ பட்ட வேதனையும் துன்பமும் துக்கமும் இந்த நல்லதுக்காகத்தான். நீ பட்ட என்பத்தை இந்த காலம் உன்னிடத்தில் பதில் சொல்லும். நீ கவலைப்படும் போது, நீ கண்ணீர் விடும்போதும் உன் கண்ணீரை துடைக்க ஆள் இல்லை என்று நீ ஒரு பொழுதும் கவலைப்படாது. அந்த நேரத்தில் யாராவது ரூபத்தில் உன் சாயப்பா நான் வந்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கான உதவியை நான் செய்கிறேன். நீ எதை நினைத்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த விஷயத்தை சாயப்பா உனக்காக சாதகமாக மாற்றி அதில் வெற்றி அடைந்து அதை உன் கையில் ஒப்படைக்கவே நான் இருக்கிறேன். இனி நடக்கப் போகும் அனைத்தையும் சந்தோஷமாக வரவேற்று மகிழ்ச்சியாக வாழ நீ தயாராக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.